உங்க வாழ்க்கையில ஒரு பர்சன் இருக்கலாம். அவரு கூட இருந்தா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த பர்சனை மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாது. ஆனா அதே மாதிரி ஒரு பக்கம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமான வலி இருக்கும். அவரை விட்டு போகணும்னு தோணும். ஆனா ஏதோ ஒரு சக்தி திரும்ப திரும்ப அந்த பர்சன் கிட்ட கொண்டு போய் உங்களை சேர்த்துக்கிட்டே இருக்கும். இது என்ன சோல்மேட்டா இல்ல கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா, அதாவது கர்ம பந்தமா? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஒண்ணு இருக்குங்க. சில பேர் நம்ம லைஃப்ல நம்மள காதலிக்க வரவே மாட்டாங்க. நமக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்க வருவாங்க, கத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். சோ அது இந்த மாதிரி லவ் லைக் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பா தான் நம்மளோட இணையம். சோ உண்மையிலே இப்போ உங்ககிட்ட இருக்கிற ரிலேஷன்ஷிப் சோல்மேட்டா இல்ல கார்மிக் பாண்டா, இல்லனா உங்களுக்கு ஒரு லெசன் கத்து கொடுத்துட்டு போக வந்த உறவா? இன்னைக்கு இதை பத்தி டீட்டெயில்டா நான் உங்கள்கிட்ட பேச போறேன். வாங்க ஜாலியா ரியாலிட்டிக்குள்ள போலாமா? வணக்கம், இது மனசு பேசுது. நான் கனகவல்லி. முதல்ல சோல்மேட்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். சோல்மேட் அப்படின்னா ஒரு பர்சன் நம்ம ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகி நம்ம வாழ்க்கையோடைய ஜேர்னி என்ன அப்படின்னு கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறவர் தான் நம்மளுடைய சோல்மேட். அந்த பர்சன் உங்க லவ்வரா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்க ஒய்ஃபா இருக்கலாம், இல்ல உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்லைன்னா உங்க டீச்சரா கூட இருக்கலாம். அதனால சோல்மேட்னா அது காதல் மட்டும் கிடையாது. உங்க வாழ்க்கையில ஒருத்தர் நீங்க யாருன்னு உங்களை புரிய வைக்கிறாரு பாத்தீங்களா, அதுதான் சோல்மேட். இந்த ஒரு அர்த்தம் யாருக்குமே புரிஞ்சுக்காம சோல்மேட் 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 சொல்லிட்டு சில பேர், நான் எல்லாரையுமே சொல்ல விரும்பல, சில பேர் அவங்களே உங்களை ஏமாத்திக்கிறாங்க. நான் சோல்மேட்னு நினைச்சனே, இன்னைக்கு அவங்க என் லைஃப்லயே இல்லையே, ஏன் இந்த கடவுள் என்ன சதி பண்றாரு, ஏன் எனக்கு மட்டும் இந்த லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையின் வடிவத்தை கூர்ந்து கவனிக்காம அவங்க பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஒரு கிளியரான ஒரு தொலைநோக்கு பார்வையை கொடுக்க போகுது. கண்டிப்பா உங்களுக்கு லைஃபோட ரியாலிட்டி கிளாரிட்டி பக்காவா இந்த வீடியோல நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஒரு சோல்மேட் எப்படி இருக்கும்னா, உங்களுடைய growthக்கு சப்போர்ட் பண்றாரா, அண்ட் உங்க நல்லது மட்டும் பார்க்காம உங்களுடைய கெட்ட பக்கமும் பார்த்து அதையும் மதிச்சு உங்களை ஒரு மனுஷனா மாத்தணும்ட்டு நினைக்கிறாரா, உங்களை ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷனா மதிக்கிறாரா? சோ இப்படிப்பட்ட உறவு உங்களோட சோல்மேட் கனெக்ஷனா உருவாகலாம். அண்ட் எல்லா சோல்மேட் கனெக்ஷனும் ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. there will be a many misunderstanding. அவங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும், அவங்களுக்கும் சண்டைகள் இருக்கும், கோபதாபங்கள் எல்லாமே வருங்க. பிகாஸ் அவங்களும் மனுஷங்க தான். அவங்க எப்படி நம்ம ரிலேஷன்ஷிப்ல ஸ்டே ஆகுறாங்க, ஓகே, அதுதான் இங்க பாயிண்ட். சோ ஆனா அந்த சோல்மேட் கனெக்ஷன்ல ஒண்ணு இருக்குங்க, கொட்டி கொட்டி கிடைக்கும், ரெஸ்பெக்ட். இந்த சோல்மேட் கனெக்ஷன்ல நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, உங்களை ஃபீல் பண்ண வைப்பாங்க. உங்களுக்கு சூப்பரான சூப்பர் டூப்பர் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஹெல்தியா வச்சிருப்பாங்க. நீ எனக்கானவ, அதனால நான் உன்னை கண்ட்ரோல் பண்ண வேண்டி அப்படின்னு இருக்கு. நீ எனக்கானவள், சோ உன்னை பத்தி யோசிக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு, சோ உன்னை நான் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு இருக்கும். வித்தியாசம் புரியுதா? பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி யாராச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்கன்னா, இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க ரிலேஷன்ஷிப்லனா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் நான் கண்டிப்பா படிப்பேன். சரி, கார்மிக் ரிலேஷன்ஷிப்னா என்ன? கர்ம பந்தம். இன்றைய காலகட்டங்கள்ல கர்மா ஸ்பிரிச்சுவல் ரீதியா நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு யூடியூப்ஸ்ல. சோ நானுமே என்னுடைய எல்லா வீடியோக்கள்லயும் நிறைய கருத்துக்கள் நான் பகிரும் போது முடிவில் இதுல ஆன்மீக ரீதியா என்ன இம்பாக்ட் இருக்கு, எப்படி உங்க லைஃப்ல இம்பாக்ட் ஆகுது அப்படின்றத நான் பேசியிருப்பேன். அதே மாதிரி இந்த வீடியோலயும் கர்மா ரிலேஷன்ஷிப்ல நான் சைக்காலஜியும் எப்படி இந்த ரெண்டுமே எப்படி இம்பாக்ட் ஆகுது, இந்த ரெண்டுமே என்ன விஷயம் உங்களுக்கு சொல்ல போறதுன்றத சொல்றேன். ஆக்சுவலி கர்மா பந்தம்
என்ன சொல்றாங்க ஸ்பிரிச்சுவலா, ஒரு அன்பினிஷ்ட் பேட்டர்ன்ஸ், உங்க கடந்த கால அனுபவங்கள், முழுமையடையாத ஒரு உணர்வுகள், அனுபவங்கள், உங்க போன ஜென்மத்துல ஒரு சைக்கிள், இந்த யூனிவர்ஸ்ல ஏதோ ஒரு பிறவியில நீங்க ஒரு உறவுல முழுமையடையாத ஒரு உறவா இருந்திருப்பீங்க. அது இந்த பிறப்புல உங்களுக்கு வரும். சோ அதை கம்ப்ளீட் பண்றதுக்குன்னு சொல்றாங்க. சோ அந்த உறவு அப்போ அந்த டைம்ல நீங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒன்னா இருப்பீங்க. அப்போ நீங்களோ அவங்களோ ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக பிரிஞ்சிருப்பீங்க. சோ இந்த உறவுல இப்ப ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பாடம் கத்துக்கொள்வதாகவும் ஸ்பிரிச்சுவல்ல சொல்றாங்க. இதுல சைக்காலஜி ஃபேக்ட்ஸ் என்னன்னா, சில பேர் சின்ன வயசுல கிடைக்காத ஒரு லவ், யாராச்சும் அவங்கள இக்னோர் பண்ணிருப்பாங்க. லைஃப்ல யாரா வேணாலும் அவங்களை இக்னோர் பண்ணிருப்பாங்க. அண்ட் யாராச்சும் அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணிருப்பாங்க, ரொம்ப தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. உணர்வுக்காக ஏங்கி ஏங்கி வளர்ந்த ஒரு பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு ஒரு பையன், சின்ன வயசுல ஒரு பொண்ணு அவளுக்கான அட்டென்ஷன் கிடைக்காம, அன்பு, பாசம், பரிவு எதுவுமே கிடைக்காம ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில ஒரு பொண்ணுக்கு இன்னொரு ஒரு பையன் எமோஷனலி அன்அவைலபிள் ஒரு பையன் இருக்கான். சோ இவ அவளோட பேசுறா. அந்த பையன் ஆல்ரெடி ஒரு தனிமையில ஒரு ஸ்ட்ரெஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கான். சோ அந்த பையனோட இந்த பொண்ணு பேச ஆரம்பிக்க இந்த பையனுக்கு ஒரு சில நேரம் அந்த பொண்ணுகிட்ட பேசுறான், ஒரு சில நேரம் பேக் போறான். ஓகே, இந்த பொண்ணு மறுபடியும் சேஸ் பண்றான். ஏன்னா இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இவனோட நான் கனெக்ட் ஆனனா எனக்கு கிடைக்காத ஒண்ணு கிடைச்சிரும்ட்டு இவன் நம்புறா. சோ அதனால இவங்க ரெண்டு பேரும் சூழ்நிலையின் காரணமாக இந்த பொண்ணு அவளுடைய எமோஷனல் சேஃப்டி, எமோஷனல் நீடுக்காக அந்த பையனை பிடிக்கணும்னு நினைக்கிறா. இந்த பையன் அவங்களோட தனிமை உலகத்துல இருந்து காப்பாற்றப்படணும், எனக்கும் ஒரு அட்டென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஏதோ ஒரு சைல்ட்ஹுட்ல நடந்த ஒரு விஷயத்தினால ஹர்ட் ஆயிருப்பாங்க. அதனால இப்ப அவங்க மைண்ட் ஃப்ரீயா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இணையறாங்க. சோ இப்படி சைக்காலஜிக்கல் ரீதியா சொல்றாங்க. சோ இதுவும் ஒரு கர்மா லெசன். சோ இந்த ஒரு பொண்ணு இந்த பையனும் அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக இணையறாங்க. பட் காலத்தின் பிற்பகுதியில இந்த பையனுக்கு தேவையானது கிடைக்கும் போது இந்த பொண்ணுக்கு தேவையானது வேற கிடைக்கும் பொழுது ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. சோ அந்த டைம்ல ரெண்டு பேரும் ஒரு லெசன் கத்துக்கிறாங்க ஒண்ணு சேர்ந்து. சோ இப்படி ஒரு கர்ம பந்தம் கனெக்ட் ஆகுது. ஓகே, சோ இது சோல்மேட் கிடையாது. அவங்கவுங்க தேவைக்கு அவங்கவுங்க ஒரு எதிர்பார்ப்புடன் இணைஞ்சு அந்த எதிர்பார்ப்பு கம்ப்ளீட் ஆனதும் ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அதே மாதிரி அந்த பையன் எவ்வளவு ஹர்ட் பண்ணாலும் இந்த பொண்ணு அப்படியே அந்த மைண்ட் எப்படி வேலை செய்யுதுன்னா, திரும்ப 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 அந்த பொண்ணு யார் நம்மள ரொம்ப, நீங்களே பாருங்களேன், ஹியூமன்ஸ்க்கு ஒரு மிஸ்டேக் அதிகமா எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது, யார் நம்மள ரொம்ப காயப்படுத்திட்டே இருக்காங்களோ அவங்களதான் நம்ம மனசு தேடிக்கிட்டே இருக்கும். பர்ஃபெக்டா ஒருத்தவங்களை ரொம்ப நல்ல சந்தோஷமா வச்சிருக்கவங்க கூட நீங்க உதறி சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனா உங்களுக்கு யாரு ஒரு உங்க எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணாம உங்களை ரொம்ப சோதிக்கிறாங்களோ, உங்க பொறுமைய உங்களை அவமரியாதை செய்றீங்களோ அவங்களதான் நீங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த பர்சன் காயப்படுத்தினாலும் உங்க பிளைண்டா நீங்க அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சோ இது ஏன் அப்படின்னு பார்த்தா இதுதான் கார்மிக். ஓகே, அந்த ட்ராப்ல இருந்து உங்களால வெளியில வர முடியல, நீங்க ரொம்ப அடிக்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த பந்தம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் உங்களை ட்ராப் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவலா சொல்றாங்க. கண்டிப்பா நான் நிறைய ரிலேஷன்ஷிப்ல பாத்திருக்கேன். அவங்க நிறைய அது மூலமா ரிலேஷன்ஷிப்ல இணையறாங்கன்னா அது ஒரு பேட்டர்ன், அது லவ் இல்ல, அது லவ்வையும் தாண்டி அது ஒரு எமோஷனல் பேட்டர்ன் தான் அது. அதாவது நான் தான் சொன்னேன்ல, எமோஷனலி அவங்க டிஸ்சாட்டிஸ்பாக்சனா இருக்கும்போது அதை கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஒன்னாகிறாங்க. அந்த எமோஷனல் நீட் கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க பிரிஞ்சிடுறாங்க. சோ இதன் மூலியமா இம்மெச்சூரா இருக்கிற ஒரு பர்சன் மெச்சூர் ஆகுறாரு. எமோஷனலி ரொம்ப டிபெண்டா இருக்கிறவங்க ஓவரா நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு இது ஒரு லெசனா ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. சோ இந்த மாதிரி நான் லைவா பாத்திருக்கேன். சோ நானும் இதை பிலீவ் பண்றேன். சோ என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐ பிலீவ் இன் ஆஸ்ட்ராலஜி. எனக்கு ஆஸ்ட்ராலஜில ரொம்ப ஆர்வம் இருக்கு. படிக்கலனாலும் நான் இன்ட்ரெஸ்டடா எல்லாத்தையுமே ரொம்ப ஆழ்ந்து ஒரு மரத்தோட மேல் பகுதியை மட்டும் பார்க்காம வேறுள்ள நுழையறதா என் பழக்கம். சோ அப்படி பார்க்கும்போது
என்னுடைய ரியல் லைஃப்ல எல்லாத்தையுமே நான் வந்து கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது ரியல் லைஃப் இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றத நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்ததுல அத ரியல் லைஃப்ல நான் பார்க்கும்போது இதெல்லாம் உண்மையாவே நடந்துட்டு இருக்கு. அதனால இதனால டாம்ஷூரா சொல்ல முடியும், கர்ம பந்தம் உங்களுக்கு ஒரு கர்மாவை சம்பந்தமே இல்லாத ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்து உங்களை ட்ராப் பண்ணி ஒரு லெசன் கத்துட்டு உங்களை பிரிய ஆரம்பிச்சிடும். அது உங்களுக்கு ஃபுல் ஆஃப் லவ் சாட்டிஸ்பாக்சனை ஒரு கட்டத்துக்கு மேல கொடுக்காது. ஆரம்பத்திலே அது உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளோல போனாலும் இடைப்பட்ட நேரத்துல பகுதியில உங்களுக்கு ஒரு டவுட், ஒரு கன்ஃபியூஷன், ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு பின்வாங்குறது பெட்டர். ஏன்னா அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு அது வந்து அந்த நடுவுல உங்களுக்கு ஒரு வார்னிங் பெல் கொடுக்குது. இந்த லவ் வந்து கர்மாக்காக இணைக்கப்பட்டிருக்கீங்க, நீங்க 2 பேரும் வாழ்நாள் முழுக்க சேர மாட்டீங்க. அதனால நீங்க யாராச்சும் வலிய வந்து அனுபவிக்காம இப்பவே போயிடுங்கன்றத ஒரு வார்னிங் பெல் கொடுக்கறதுக்காக தான் இந்த கன்ஃபியூஷன் கொலாபரேஷன்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள வருது. சோ இத நீங்க நல்லா டீப்பா உங்க லவ் வந்து வெறும் வாய் வார்த்தையிலேயே பேசிட்டு இருக்காம ஜஸ்ட் ஆக்ஷன் ஓரியன்டா உங்க லவ்ல என்ன நடக்குது, உங்க ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்குதுன்னு நீங்க உத்து பார்க்கும்போது யூ வில் கெட் தி ஆன்சர். சோ பாடம் கற்க வந்த உறவு எப்படி இருக்கும், அது என்னென்ன உங்களுக்கு கொடுக்கும் நான் சொல்லட்டுமா? சில பர்சன்ஸ் உங்க லைஃப்ல வருவாங்க, அவங்க வந்து பெர்மனண்டா உங்க லைஃப்குள்ள இருக்கவே மாட்டாங்க. பட் அவங்க உங்க வாழ்க்கையில விட்டுட்டு போன அந்த லெசன் வந்து லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கும். நீங்க யோசிச்சு பார்த்துட்டே இருப்பீங்க. என்னன்னா அந்த பர்சன் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க யாருன்னு உங்களுக்கே காமிச்சிட்டு போயிருப்பாரு. உண்மை நீ ஃபர்ஸ்ட் மதிக்க கத்துக்கோ. செல்ஃப் லவ். மத்தவங்களுக்காக உன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்றதை விட ஃபர்ஸ்ட் நீ உன்னை லவ் பண்ண ஆரம்பி. மத்தவங்களுக்காக நம்ம எல்லாத்தையுமே இழக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி மத்தவங்களை நம்ம சந்தோஷப்படுத்தி நம்ம வேல்யூவை இழக்கக்கூடாதுன்னு அவங்க புரிய வச்சுட்டு போயிருப்பாங்க. நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் மதிக்க கத்துக்கணும். ஓகே, உன் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும், சுயமரியாதையை எப்படி காப்பாத்திக்கணும், கண்டிப்பா இதுல இந்த லெசன் கத்துக் கொடுக்க வரதுல அந்த உறவு உங்களுக்கு இதைத்தான் டீச் பண்ணிருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங், லவ்ன்ற பேர்ல அவங்க நமக்கு என்னதான் நம்மள அசிங்கப்படுத்தினாலும் அவமானப்படுத்தலாம் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அதுல இருக்க கூடாது. அதை விட நம்ம ஆத்மாவை நேசிக்கணும். அப்படி ஒண்ணும் என் லவ் வந்து வேல்யூ இல்லாம போகல, ஓகே உனக்கெல்லாம் என் லவ் வந்து நான் வந்து கொடுத்ததே தப்புன்ற அளவுக்கு அது யோசிக்க வைக்கும். அண்ட் அவர் வந்து உங்க லைஃப்ல வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அது உங்களுக்கு ஒரு பெரிய மிஸ்டேக் மாதிரி தோணலாம், நான் வாழ்க்கையிலே பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஏமாந்துட்டேன்னு. அண்ட் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நீங்க லைஃப்ல ஒரு பெயின் கோத்ரூ பண்ணிட்டு திரும்பி பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு நல்ல வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துல வந்து செட்டில் ஆயிருப்பீங்க. அப்ப நீ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க காஃபி குடிச்சிட்டு, அந்த பர்சன் மட்டும் என் வாழ்க்கையில வராம போயிருந்தா நான் யாருன்னு எனக்கு தெரியாம போயிருக்கும், என் வேல்யூ என்னன்னு தெரியாம போயிருக்கும். இந்த அளவுக்கு நான் வந்து ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனா ஒரு இந்த அளவுக்கு ஒரு குட் சோலா இருப்பேனா எனக்கு தெரியாம போயிருக்கும். இந்த மாதிரி அச்சீவ் பண்ணிருக்க முடியாது லைஃப்லன்ட்டு கண்டிப்பா நீங்க ஒரு பாடம் கத்துருப்பீங்க. அந்த பர்சனுக்கு மனசளவுல தேங்க்ஸ் கூட சொல்லிட்டு இருப்பீங்க. சோ இப்படிதான் பாடம் கத்த வந்த உறவு இருக்கு. சைக்காலஜி என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம ஒருத்தரை வந்து வாழ்க்கையில ரொம்ப வந்து இன்டென்ஸா ஃபீல் பண்றதுனால அவரை வந்து நீங்க ரொம்ப வாழ்க்கையில எனக்காக படைக்கப்பட்டவரு, என்னோட பெர்ஃபெக்ட் சோல்மேட் அவரு நீங்க நினைக்க ஆரம்பிச்சவங்க, அங்கதான் தப்பு. அந்த இடத்துல நீங்க வந்து அவர் எனக்கு டெய்லி மெசேஜ் பண்றாரா, என்ன லவ் பண்றாரா, என்னை விட்டு போயிடுவாரா, இந்த மாதிரி ஒரு பதற்றம் பயத்திலேயே நீங்க இருந்துட்டு இருந்தீங்கன்னா அது லவ் கிடையாது, அது உங்களுக்கான வந்த உறவு கிடையாது. அது உங்களை ஃப்ரீயாவே விடல இல்லையா? எப்ப பார்த்தாலும் அவர் என்ன லவ் பண்றாரா, எனக்காக தான் இருப்பாரா, என்னை விட்டுட்டு ஓடிடுவாரா, நான் என்ன பண்றது, இந்த லவ் எப்படி நான் என் கைக்குள்ள கண்ட்ரோல வச்சுக்கிறது, இப்படி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா what is this? அது லவ்வா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்க மனசுல கை வச்சது லவ்வான்னு. ஒரு லவ்னா உங்களை ஒரு அட்டாச்மெண்ட் ஆன்சைட்டில வச்சிருக்க கூடாதுங்க. அது வந்து ஒரு பீஸ்ஃபுல்லா மைண்ட வச்சிருக்கணும். லவ்ல இருக்கும்போது லவ் ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்க மெயின் ஃபோக்கஸ் உங்க கோல்ல இருக்கணும், உங்க கெரியர்ல இருக்கணும். அப்படி உங்க கெரியர்ல ஃபோக்கஸ் பண்ண விடுறதுதான் உண்மையான லவ். அதை விட்டுட்டு அவர் என்ன விட்டுட்டு போயிடுவாரு, ப்ரெஷர் கன்ஃபியூஷன், அடுத்து என்ன நடக்கும், ஒரு வாரம் ஒரு மாதிரி பேசினாரு, இன்னொரு வாரம் வந்து அப்படியே ஆஃப் ஆயிட்டாரு, ஏன் இது நடக்குது, நான் என்ன தப்பு பண்ணேன், செல்ஃப் ப்ளேம் பண்ணிக்கிட்டு அதுக்கான காரணத்தை தேடி கண்டுபிடிச்சுக்கிட்டு நிறைய வந்து யோசிச்சுட்டே, அதாவது அடுத்து உங்க லைஃப்ல நீங்க வந்து எவ்வளவா இருக்கு அதை யோசிக்க விடாம இந்த லவ் பத்தி மட்டுமே நீங்க சர்ச் பண்ணிட்டு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இந்த லவ் எப்படி நான் வந்து சேஃபா வச்சுக்கணும்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே அது வந்து தப்பு. ஓகே, அது வந்து
வார்த்தையில இருக்கிறது லவ் கிடையாது. அந்த லவ் உங்களை கன்ஃபியூஷன்ல வைக்காம அது ஆக்ஷனா, அது அந்த லவ் உங்களுக்கு என்ன ஆக்சுவலி கொடுத்துட்டு இருக்க ஆக்ஷன்ல பாருங்க. வார்த்தைகளை என்னைக்குமே நம்பாதீங்க. அந்த வார்த்தைகள் நம்ம மூளையில சேர்க்கிற டோபமைன் கொடுக்கறது. பட் ஆக்ஷன் ஒன்லி அந்த சோல்ல இருந்து வர்றது. அது ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிக்கும், அந்த ட்ரூ லவ் பண்ண ஆரம்பிக்கும். சோ அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ட்ரூவா இருந்ததுன்னா தட் இஸ் பர்ஃபெக்ட் லவ். ஓகே, சோ அவர் என்ன லவ் பண்றாரான்னு தினமும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு முன்னாடி உண்மையாவே அந்த லவ் எனக்கு என்ன பண்ணுது அதை நோட் பண்ணுங்க. அப்போ இது கார்மிக் பந்தமா இல்ல ட்ரூ லவ்வா, கடைசி காலம் உங்க கூட வாழ வந்த உறவான்னு உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும். சரி, இங்க ஆஸ்ட்ராலஜிலையும் ஒரு சிம்பாலிக் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. என்னன்னா ராகு கேது, இந்த சனி பெயர்ச்சி காலம், அப்புறம் 7th house 8th house 12th house இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ், பிளானட்டரி பொசிஷன்ஸ் காம்பினேஷன்ஸ் வச்சு ஒரு எமோஷனல் கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், ஒருத்தரோட லைஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எப்படி இருக்கும், எது கார்மிக் ரிலேஷன்ஷிப்போ எது சோல்மெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு கணிச்சு சொல்றாங்க ப்ரெடிக்ஷன்ஸ் ஒரு லைஃப்ல. சோ இதை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம இவருதான் என் சோல்மெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆஸ்ட்ராலஜின்றது ஒரு செல்ஃப் ரெஃப்ளெக்ஷன் டூல் தான் நமக்கு. அது ஒரு டைரக்ஷன் காட்டும். ஓகே, மனுஷன் தான் டெசிஷன் எடுக்கணும். ஏன்னா சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா மனுஷன் அந்த அந்த ஜாதகத்தின்படி அவன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. பட் ரியல் லைஃப்ல அதே பர்சன் தான் என்ன பண்ணுவாருன்னா கண்ட்ரோல் பண்ணுவாரு, மேனிபுலேஷன் பண்ணுவாரு, நிறைய மைண்ட் டார்ச்சர் கொடுத்தாரு. சோ இந்த மாதிரி அன்ஹாப்பி ரிலேஷன்ஷிப் நிறைய இருக்கத்தான் செய்யுது. சோ நம்ம இதை மட்டுமே ப்ரூஃபா வச்சு நாம அவர் நல்லவர் தானே, ஆஸ்ட்ராலஜி படி அவர் நல்லவர் தானே, பட் அவருக்காக நம்ம இந்த சகிச்சுக்கிட்டு வாழணும் அப்படின்ற அந்த ட்ராப்ல நீங்க சிக்கிக்காதீங்க. சோ அப்ப நாங்க என்ன பண்றது, எங்களுடைய சோல்மேட்டை எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சில விஷயங்கள் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்க சோல்மேட்டை நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்க அந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்களா ஃபீல் பண்றீங்களா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப டாக்ஸிக் பிஹேவியர் வச்சு உங்க கேரக்டரை ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு என்னடா சிக்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களை யோசிக்க வைக்கிறாங்களா, உங்களை ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்றாங்களா, உங்களுடைய ஹாப்பினஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்களா, இந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்க நோன்னு சொன்னா அதை அக்செப்ட் பண்றாங்களா, உங்களுடைய ஃப்ரீடம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களா, இல்ல உங்களுக்கு எப்பவுமே ஒரு கில்ட், த்ரெட், மேனிபுலேஷன், கண்ட்ரோலு இதெல்லாம் கொடுத்து உங்களை கைக்குள்ள வச்சு சிக்கிற மாதிரி வச்சுக்கிறாங்களா, இப்படிலாம் இருக்கு. நீங்க இதெல்லாம் நோட் பண்ணீங்கன்னா இது கார்மிக் ரிலேஷன்ஷிப்பா இல்ல சோல்மேட்டா இல்ல இது ஜஸ்ட் நமக்கு ஒரு லெசன் கத்து கொடுக்க வந்ததா அப்படின்றது உங்களுக்கே புரிஞ்சிடும். எப்பவுமே ரிலேஷன்ஷிப்னா உங்களை ஹாப்பியா தான் ஃபீல் பண்ண வைக்கணும். ஓகேவா? சோ ஜாதகங்கள் தாண்டி மனுஷனுடைய நடைமுறை செயல்கள் நீங்க நோட் பண்ண ஆரம்பிச்சாலே வாழ்க்கையில நீங்க பல விஷயங்களை மைன்யூட்டா யோசிக்க ஆரம்பிக்கணும். நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் சோல்மேட்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு சோல்மேட்டா இருக்கணும். ஓகே, உங்க சோலை நீங்க மதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா மத்தவங்க உங்களை மதிக்கிறதுக்கு நீங்க அலோ பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்றது அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சோ வாழ்க்கையில நீங்க ஒருத்தரோட ரிலேஷன்ஷிப்ல கமிட் ஆகுறீங்கன்னா அந்த பர்சன் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அவர் என்னுடையவரா அப்படின்னு கேட்காம அந்த பர்சன் என்னோட லைஃப்க்கு வந்ததுக்கு அப்புறம் நான் யாரா இருக்கேன், நான் எந்த அளவுக்கு மாற்றப்படுறேன் அப்படிங்கிறத நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் உங்களுக்கு ரியாலிட்டி என்ன, நாம எந்த ஒரு ட்ராப்ல மாட்டிருப்போம், கரெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்ல நான் போயிட்டு இருக்கேனா, இது என்னுடைய வாழ்க்கைக்கு சேஃபான்றது உங்களுக்கு புரிய வரும். இந்த மாதிரி உண்மைகள் பேசுகின்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தம் இல்லாம ஆனா ஆழமா மனசு பேசும். மீண்டும் இதுபோல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான உண்மை வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.